ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பட்டிக் லிங்க் பூஜை செய்யும் போது இலவச பொது தரிசனம் ஏற்படுத்தி தரக்கோரி மனு அளித்தவரின் பின்புலம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய திருச்சி மாநகர ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்த இந்த மனு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிகமான பக்தர்களை அனுமதித்தால் நெரிசல் ஏற்படுவதாகவும் பக்தர்களின் கூட்டத்தை நெறிப்படுத்துவதற்கே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் கூறினர். நீதிமன்றம் அனைத்திற்கும் உத்தரவிட இயலாது என தெரிவித்த நீதிபதிகள் இதுபோன்ற பொதுநல மனுக்கள் ஏன் தாக்கல் செய்யப்படுகிறது என கேள்வி எழுப்பினர். மேலும் மனுதாரரின் உள்நோக்கம் குறித்தும் அவரது பின்புலம் குறித்தும் அவர் எந்த அமைப்பைச் சேர்ந்தவரா என்பது குறித்தும் திருச்சி மாநகர் ஆணையர் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை தள்ளி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.